அடுத்து வந்து இமேஜஸ் கேன்வாக்குள்ள போயிட்டு நீங்கள் டிஷர்ட் டிசைன் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டிசைன்ஸ் வரும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி கலர் நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த டிசைனை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துடுச்சு. ஸோ இதை நீங்கள் ஒன்றுமே இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். பாருங்க. ஸோ இதுதான் நம்ம டிசைன். ஸோ அடுத்து எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பப்ளிஷ் ஆன பிறகு நம்ம யாருன்னு கேட்கும், கண்டென்ட் கிரியேட்டர், மார்க்கெட்டர், டிசைனர் ஆதாரம் கேட்கும். நான் டிசைனர் கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு டன் கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்தது பிறகு ஸோ நான் ஆல்ரெடி பில் பண்ண வெப்சைட் இது. ஸோ டன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ அவ்வளோதான். ஸோ எப்படி லிங்க் பில் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் பட்ஜெட் போட முடியும்னா நீங்கள் டொமைன் வாங்கி ப்ரொமோட் பண்ணலாம். இல்லை என்னால் முடியாதுன்னா நீங்கள் உங்களோட ஸ்டோர் லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஸோ பிட்லி போயிட்டு உங்கள் ஸ்டோர் லிங்க்கை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி ஷார்டன் பண்ணிக்கோங்க. ஸோ ஷார்டன் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, ஸோ ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்ம சோஷியல் மீடியா தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். நம்ம காப்பி பண்ண லிங்க்கோட போஸ்ட்டில் ஒவ்வொன்றும் நம்ம அந்த பிட்லி லிங்க் வந்து நம்ம ஃபேஸ்புக் சர்ச்சில் போய் டிஷர்ட் யூஎஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி குரூப்ஸ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு அதாவது ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸோ ஷார்டன் பண்ண யூஆர்எல் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகி நீங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த வெப்சைட் இல்லை, சரி ஒரு டைம் நீங்கள் குரூப் ஜாயின் பண்ணணும். வெப்சைட் போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களோட ப்ராடக்டை நீங்கள் ஷேர் பண்ணணும். அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதற்கு அடுத்தபடியாக பெஸ்ட் டிராஃபிக்லேருந்து சொல்கிறேன் பாருங்கள். ஸோ பின்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டான டிராஃபிக் டிஷர்ட்டுக்கு. ஸோ எப்படின்னு பாருங்கள். ஸோ கிரியேட் பின் கொடுத்துட்டிங்கன்னா அக்கௌண்ட் சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டேஷ்போர்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் உங்களோட டிஷர்ட் டிசைனை வந்து சேவ் பண்ணணும். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ஸ்டோருக்கு நான் போய்க்கிறேன். இந்த இமேஜ் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இல்லை அப்படியே கொடுத்தாலும் எனக்கு சேவ் ஆகிடும். ஸோ சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பின்ட்ரெஸ்ட்க்கு அகைன் வந்துட்டு நான் அதை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ டைட்டில் லிங்க் அதே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டெஸ்டினேஷன் லிங்க் வந்து சொல்கிறேன். ஸோ டைட்டில் லிங்க் வந்து ஸோ இதை நான் ட்ராக் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஸோ உங்களோட டிஷர்ட் டைட்டில் டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டைட்டில் கொடுக்கணும். டைட்டில் வந்து டேங்க் டாப்ஸ். இது பேர் வந்து டேங்க் டாப்ஸ். இப்போ டேங்க் டாப்ஸ் ஃபார் யூனிசெக்ஸ் டேங்க் டாப். இன் 2021 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு டெஸ்டினேஷன் லிங்க் கேட்குறாங்க. ஸோ டெஸ்டினேஷன் லிங்க் வந்து நீங்கள் அந்த உங்கள் வெப்சைட் லிங்கே கொடுத்துக்கோங்க. இல்லை அந்த பிட்லி லிங்க்கை நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அவங்க ஸ்டோருக்கு போயிடும். ஸ்டோருக்கு போய்ட்டு நீங்கள் சேவ் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் போர்டு கிரியேட் பண்ணணும். போர்டு வந்து டிஷர்ட் ஃபார் டீஸ் கொடுத்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ ஆகிட்டு சென்டு கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ சென்டு கொடுத்த பிறகு இந்த மாதிரி காப்பி லிங்க் கொடுத்துக்கோங்க. செஞ்சு ஸ்பின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக்கு டைரெக்டாக போயிடும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். சரி, ஸோ நீங்கள் டிராஃபிக் ஃபேஸ்புக் மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட், குவாரால கூட ஜென்ரேட் பண்ணலாம். பாருங்கள். ஸோ இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம்.
ஸோ கொராலை எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கொராலை போயிட்டு அக்கௌண்ட் சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் மூலமாக நம்ம இது பண்ணலாம். ஸோ நீங்கள் அதற்கு பண்ண வேண்டியதெல்லாம் சிம்பிளிஃபைடு ஏஐ டூல், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ரீ கொடுத்துக்கோங்க. ஃப்ரீ கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகிட்டு கண்டென்ட் ஜென்ரேட்டர் கொடுத்துக்கோங்க. கெட் ஸ்டார்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா கான்டென்ட் ரைட்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இ-காமர்ஸ் போட்டிங்கன்னா கான்டென்ட் ரீரைட்டர் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம டோன் ஆஃப் வாய்ஸ் என்னன்னா நம்ம வந்து டிஷர்ட் டிசைனிங், ஸோ டிஷர்ட், ஸோ பெஸ்ட் டிஷர்ட்ஸ் டிசைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கான்டென்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா போயிட்டு டீஸ்பிரிங் டிஷர்ட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் ஓப்பன் ஆகும். கிவ் மீ டிப்ஸ் ஃபார் செல்லிங் மோர் டிஷர்ட்ஸ் இன் டீஸ்பிரிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து இது காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு அகைன் அந்த வெப்சைட்குள்ளே போயிடுறேன். வெப்சைட்குள்ளே போய்ட்டு கான்டென்ட் என்னன்னா கிவ் மீ டிப்ஸ் ஃபார் செல்லிங் டிஷர்ட்ஸ், அது கொஸ்டின் மார்க் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கொடுத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி விசிபிள் ஆகும். நல்லா படிச்சு பார்த்துட்டு நீங்கள் ஸோ நான் சூஸ் பண்ணுறேன். இது கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ உங்கள் நோட் பேட்லையோ இல்லை எதுலையோ போட்டுக்கோங்க. நான் இதுலேயே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து வந்து ஹியர் யூ கேன் ஃபைண்ட் யூஸ்ஃபுல் டிஷர்ட்ஸ் டிசைன்ஸ் மேக் மணி அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு ஸோ லிங்க் வந்து அந்த பிட்லி லிங்க் காப்பி பண்ண ஷார்ட் அண்ட் லிங்க் இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கூகுள் போயிட்டு ரைட் ஹேண்ட் எமோஜின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம இதை காப்பி பண்ணிப்போம். ஸோ காப்பி பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிட்டு அண்ட் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் எமோஜி கொடுத்துக்குவோம். கொடுத்துட்டு இதை நம்ம காப்பி பண்ணிப்போம். ஸோ காப்பி பண்ணிட்டு ஸோ காப்பி பண்ண பிட்லி லிங்க்கை நம்ம இதில் பேஸ்ட் பண்ணிப்போம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அடுத்து என்ன ஜென்ரேட் கொடுத்துக்கோங்க, தேவையில்லை. ஸோ அடுத்து வந்து ஸோ லிங்க்கை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரெண்டுக்கும் சென்டரில் இந்த காப்பி பண்ண லிங்க்கை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு டோட்டலாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அகெயின் அந்த கொஸ்டின்ஸ்க்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அடுத்து ஆன்சர் ஆட கமெண்ட் கொடுங்க. கொடுத்துட்டு ஸோ பேஸ்ட் கொடுத்து ஆட் கமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோடது இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கமெண்ட் விசிபிள் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்காக நீங்கள் வரணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்கள் ஆர்டிக்கல் கிரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் எந்த மாதிரி என் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி நீங்கள் போஸ்ட் போட்டு என் பண்ணலாம், ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக சைன் அப் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு ஸோ நீங்கள் அடுத்து என்ன பண்ணால் பிரிண்ட் கொடுத்துக்கோங்க. பிரிண்ட்டில் அப்பரல்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்பரண்ட்டில் டிஷர்ட் கொடுத்துக்கோங்க. டிஷர்ட் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம ஃப்ரீ கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு ஸோ இதில் ஏதாவது டிசைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிசைன் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ உங்களோட டிசைன் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் யூஆர்எல் மூலியமாக அப்லோட் பண்ணலாம். ஸோ உங்களை ஆல்ரெடி கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கஸ்டமைஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதில் கலர் ஸ்கீம் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர், அதாவது உங்கள் டிஷர்ட்டுக்கு ஏற்ற கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்லோட் ஃபார்ம் யூஆர்எல் கொடுத்துக்கோங்க. இமேஜஸ் ஸோ கேன்வா கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ ஸோ நான் வந்து இதை ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்காது. ஸோ இதுக்கு என்ன பண்ணோம்னா டிஷர்ட் கலர் வந்து க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம வந்து இது க்ராப் பண்ணணும். க்ராப் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் கொடுத்துக்கோங்க. இதை கிளிக் பண்ணி கஸ்டம் கொடுத்துட்டு கரெக்டாக சென்டர் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ராக் பண்ணிவிட்டு இன்னும் கூட சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள். ஸோ கொடுத்துட்டு க்ராப் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணும்னா வால் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். வால் கலர் வந்து நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ எல்லோ சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஆரஞ்சு சூஸ் பண்ணிங்க, அப்போ தான் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ லைட் கலராக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி. ஸோ அடுத்து வந்து நான் வந்து ஆரஞ்சு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூட நல்லா தான் இருக்குது. இதே நான் சூஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் சூப்பர் ஹை குவாலிட்டியில் கொடுத்துக்கிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணணும். ஸோ இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஈஸி தான். ஸோ உங்கள் நீச்சுக்கு ஏற்ற மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஹேஷ்டேக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஹேஷ்டேக்ஸ் நீங்கள் வந்து பெஸ்ட்டு -hashtags.com போயிட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணோம்னா டிஷர்ட் கொடுத்துட்டு ஸோ கொடுத்துட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணணும், செகண்டாக இருக்கிறத சூஸ் பண்ணுங்க. மோஸ்ட் பாப்புலர் எப்பயும் சூஸ் பண்ணாதீங்க. செகண்ட் மோஸ்ட் சூஸ் பண்ணாதான் நம்மளோட சீக்கிரம் ரேங்க் ஆகும். பிகாஸ் மோஸ்ட் பாப்புலர் யூஸ் பண்ணுறது வந்து ஆல்ரெடி நிறைய மில்லியன் வியூஸில் இருக்கும். ஸோ மில்லியன் போஸ்ட்டில் போயிட்டு இருக்கும். அது நம்மளுக்கு தேவையில்லை. செகண்ட் மோஸ்ட் லைக் யூஸ் பண்ணிங்கன்னா கே கணக்கில் இருக்கும். ஸோ அது வந்து ஈஸியாக நம்ம ரேங்கிங் எடுக்கலாம். அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதுதான் நம்மளோட இமேஜஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ணணும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் டிராஃபிக் ஃபேஸ்புக் மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட், ஓரால கூட ஜென்ரேட் பண்ணலாம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிசைன் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு ஹேஷ்டேக்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம கன்க்ளூஷன் வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி மேலும் இந்த மாதிரி பல வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.